வணக்கம் நண்பர்களே. ஆர்கேடிடி சர்வீஸ் யூடியூப் சேனலை தங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் பன்னீர்செல்வம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாடா பிளேவில் ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா, இப்போதைக்கு தற்சமயத்துக்கு ரேட் ஏற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தான் ரேட் ஏற்றிருந்தாங்க. அதே மாதிரி இப்பயும் ரேட் ஏற்றிருக்காங்க. ஸோ அது இருந்த ரேட்டை விட கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லைங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு நியூ கனெக்ஷன் தேவைப்படல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம், கொரியர் மூலமாக புக் பண்ணுறோம். டிடி சம்மந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன். வாங்க நம்மளே வீடியோக்குள்ளே போகலாம். டாடா பிளேவில் 2 பேக் இருக்குது. ஒன்று நார்மல் பேக்கு, இன்னொன்று HD பேக். சார் முதல்ல நம்ம ஒரு நார்மல் பேக்கே எடுத்துக்குமே. ஒரு நார்மல் கனெக்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க வாங்குறீங்க அப்படின்னா இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 2709 வரும். இது உங்களுக்கு 6 மாதம் ஃப்ரீயாக வரும். 50க்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் வரும். ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7, கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 வருது. ஆனால் இதோட எம்ஆர்பி ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ ரேட்டு ஏற்றிருக்காங்க. 2709 வருதுங்க. இது கொஞ்சம் ரேட்டு ஓவர் தான். ஏன்னா மற்ற டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இதில் ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். அது தொடர்ந்து இப்போ பார்த்தது நார்மல் பேக்கு. HD பேக் பார்த்துலாம். HD பேக்லேயே ஒரு 2 பேக் இருக்குது. ஒன்று 9 HD, இன்னொன்று 22 HD. சரி, அதுக்கு என்ன வித்தியாசன்றதை பார்த்துடலாம். ஒரு நியூ கனெக்ஷனாக 6 மந்த்தில் 9 HDயோட வாங்குறீங்க அப்படின்னா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் 2369 இருந்தது. ஆனால் இப்போ தற்சமயத்துக்கு 2945 வருது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 600 கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் வருது. இதை ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 9 HD சேனல் வரும். 50க்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் வரும். கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11, ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7 வருதுங்க. ஆனால் இது எம்ஆர்பி ரேட்டு 2945. இதில் 9 HD சேனல் வரும். இந்த 9 HD சேனலில் மெயினாக சன் டிவி, KTV, சன் மியூசிக் தமிழை பொறுத்த வரைக்கும் இதுதான் வருது. இதோட அது மட்டும் இல்லாமல் இதில் மாதாந்திர ரீசார்ஜ், மாதத்துக்கு ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 249 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இது ரேட்டு ஏற்ற போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் ஏற்றுற மாதிரினா மந்த்லி ரீசார்ஜ் எவ்வளோ வரும்னா 324 வருங்க. ஆனால் இதில் நியூ கனெக்ஷனாக வாங்கினாலும் ரேட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண போனால் 324 வருது. இது ரேட் அதிகம் தாங்க. இது குறைச்சாலும் குறைக்கலாம். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். சரி, அடுத்தது 22 HD சேனல். 22 HD சேனலோட நீங்கள் ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதம் ஃப்ரீயாக வரும். இதோட எம்ஆர்பி ரேட்டு இதற்கு முன்னால் 2449 இருந்தது. ஆனால் இப்போ 3019 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 டிஃப்ரெண்ட் வருதுங்க. சரி, இது நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 6 மந்த்து ஃப்ரீயாக வந்துடும். 22 HD சேனலோட வரும். 50க்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் வரும். கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11 வருது. ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7 வருங்க. ஆனால் இந்த 22 HD சேனலில் தமிழை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா சன் டிவி, சன் மியூசிக்கு, KTV, விஜய் டிவி, விஜய் சூப்பரு, ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 HD, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் HD ப்ளஸ் ஜெயா டிவி இதெல்லாமே வந்துடுது. ஆனால் இதில் உங்களுக்கு கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 11 கிட்டத்தட்ட வருது. ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7 வருதுங்க. ஆனால் இதுவும் மாதாந்திர ரீசார்ஜ் மாற்றப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு மாறி இருக்குது, சில பேருக்கு மாறல. ஸோ அப்படி மாற்றினா எவ்வளோ வரும்னா மாதத்துக்கு 369 வருங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 400 செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போ இந்த ஜியோக்காரன் உள்ளே வந்தானோ அப்பயே டோட்டலாக டிஷ்ஷும் சிம்முக்கும் அப்போ வைக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அதே மாதிரியே இதில் இன்னும் ஒரு கேஷ்பேக் ஆஃபர், அதாவது தமாக் பேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தமாக் பேக்கு 3000 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது ஒரு வருஷம் கிடையாது. நம்ம சூஸ் பண்ணுற பிளானை பொறுத்து இருக்குது. இப்போ 2 பிளான் சொன்னேன் இல்லையா, நார்மல் பிளானு, HD பிளானு. சாரி, அந்த 2 HD சொன்னேன் இல்லையா, அந்த 2 HD சேனலுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரினா 3000 கொடுத்து நம்ம கேஷ்பேக் வாங்குகிறோம். நீங்கள் சொல்கிற இதில் ஆக்டிவேஷன் கொடுத்தாங்க. அதாவது 22 HD சேனல் வேணும்னா 22 HD சேனலை கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் போதுமானதாக இருந்தால் 9 HD சேனல் யூஸ் பண்ணுற மாதிரினா அந்த 9 HD சேனலுக்கான ஆக்டிவேஷன் கொடுத்துருவாங்க. அப்படியே 22 HD சேனலோட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8-8.5 மாதம் அது மாதிரி வரும். அதே 9 HD சேனலோட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 மாதம் இல்லை 9.5 மாதம் அந்த ரேஞ்சில் வருங்க. இது நான் சூஸ் பண்ணுற பிளானை பொறுத்த இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சேனல் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நாட்கள் குறைய ஆரம்பிக்கும் இந்த 3000 கேஷ்பேக்கில்.
அதுவே நீங்கள் 6 மந்த் வாங்குறீங்க அப்படின்னா அதில் குறையாது. சரிங்களா? இன்றைக்கான தகவல் இதுதான் டாடா ப்ளேல இருக்கிறது. ஆனால் மாதாந்திர ரீசார்ஜ் மாற்றப்படும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன எவ்வளோன்னு வரும்ன்றது இன்னும் டீட்டெயிலாக சொல்லலை. அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி.